மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வடித்த இந்த தனி தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இது தனி தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு தனித்துவமான தீர்மானம். தனித்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு மகத்துவமான தீர்மானம். மகத்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும் பொழுது, வடக்கில் இருப்பவர்கள் மட்டும்தான் குடிமக்களா, தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் மூன்றாம் தர குடிமக்களா என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள். இதற்கு ஒருபடி மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசும் பொழுது, வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. வடக்கை விட தெற்கில் இருப்பவர்கள் முற்போக்கானவர்கள், நாகரிகமானவர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நான் அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மாணவனாக, அவர் வழி வந்தவனாக இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சில செய்திகளோடு நான் சொல்ல முனைகிறேன். அதற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். அதற்கு மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இவர்கள் பேசுவதெல்லாம் சன்னியாசி போல பேசுவார்கள், ஆனால் செயல்படுவதெல்லாம் கசாப் கடைக்காரர்கள் போல் செயல்படுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனவாதிகள் குறித்து பேசும்பொழுது சொல்கிறார். அப்படித்தான் இந்த தீர்மானத்தை அல்லது இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 16 அன்று கொண்டு வருவதற்கு முன்பு மகளிர் மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்து அதை எப்படியெல்லாம் அதை சரி செய்ய முடியும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இது குறித்து அமலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த தீர்மானம், தனி தீர்மானம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் ரொம்ப அவசியமானது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் தான் சில செய்திகளை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82 மற்றும் 170 ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு தொகுதி மறுவரையறை ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டு மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தொகுதி மறுவரையறை நடத்தப்பட இந்த சட்டப்பிரிவுகள் வழிவகுக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்தியாவில் இதுவரை 1952, 1963, 1973, 2002 ஆகிய ஆண்டுகளில் 4 முறை தொகுதி மறுவரையறை ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1973ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு தீவிரமாக முன்னெடுத்து சென்றது. மக்கள் தொகை சீராவதற்கு முன்னர் தொகுதி மறுவரையால் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என கருதி 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டு 1976ஆம் ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அதில் மாற்றங்கள் செய்யாதவறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகள் தடை முடிந்து 2002ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய அரசு 84வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லாதவாறு தடையை நீடித்தது. அப்போது ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில்
தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எனவேதான் கடந்த 1973ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை ஆணையம் இறுதி செய்த மக்களவைக்கான தொகுதிகள் எண்ணிக்கை 543 என்பது கடந்த 50 ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்தது. இந்த பின்னணியால் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டன. மக்களவையின் அதிகபட்ச இடங்களின் எண்ணிக்கையை 550 850 இடங்களாக உயர்த்தும் சட்ட மசோதா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்து உயர்த்தப்பட்ட எண்ணிக்கையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா ஆகியவற்றை கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சித்தது. பாராளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023ஆம் ஆண்டு அனைத்து கட்சிகளாலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தொகுதி மறுவரையறை தொடர்பான சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்ட அன்றுதான் 2023ஆம் ஆண்டு மகளிர் இடஒதுக்கீடு சட்டமும் நடைமுறைக்கு வந்தது என்று ஒன்றிய அரசு அறிவித்தது.